ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நமக்கு நேத்தியோட குரூப் ஒன்னோட அப்ளிகேஷன் டேட் வந்து முடிஞ்சிருச்சு. எல்லோரும் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு வந்து நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் ஃபார் எல்லோருக்கும். இப்போயும் நீங்கள் வந்து நமக்கு வந்து கரெக்டாக ஜூன் 15 தான் வந்துட்டு எக்ஸாம். ஒரு 40 டேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு 5 டேஸில் கணக்கில் எடுத்துக்காதீங்க. ஒரு 40 டேஸ் இருக்குது இப்போ நம்ம கையில். ஸோ இதை வந்து நாம் வந்து ஒவ்வொரு மோட்டிவேட்டாக இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு நேரமுமே வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த 40 டேஸையும் நல்லா யூஸ் பண்ணாலே நம்ம கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும். இப்போ நிறைய யூபிஎஸ்சி ரிசல்ட் வேறு வந்திருக்கு கைஸ். அதில் வந்து மனு கார்க்னு ஒருத்தர் வந்து செலக்ட் ஆகிருக்காரு. அவருக்கு வந்து பிளைண்டு, அதாவது அவருக்கு வந்து 100% வந்து பிளைண்ட்னஸ். அதாவது தட் மீன்ஸ் வந்து அவரால் வந்து ஒரு யாராவது ஆப்போசிட்டில் இருக்காங்கன்னா ஒரு அவுட்லைன் நான் தான் வந்து தெரியுமா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு பையன் வந்துட்டு படித்து அவங்க அம்மாவோட ஹெல்ப்போடு வந்து படித்து இப்போ யூபிஎஸ்சியில் வந்து 91 வாங்கியிருக்கார் அவர். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்மளை வந்து நம்ம சுற்றியே வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்குன்னே வந்து நமக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ பேர் இருந்தாலுமே நம்மளே வந்து நமக்கு வந்து இன்ஸ்பிரேஷனல் தான் கைஸ். எவ்வளோ நாள் ஆனாலும் எத்தனை அட்டெம்ப்ட் எடுத்தாலும் நம்ம தொடர்ந்து படிச்சுட்ருக்கோம் இல்லையா, நம்மளே வந்து நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ எல்லாருமே உங்களை நினச்சி படிங்க, மோட்டிவேட் ஆகிக்கோங்க, நல்லா படிங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அவங்க எல்லோரையும் வந்து நிறைய நமக்கு வந்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஃப்ளையிங் கலர்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன். ஜாப்பனீஸ் சைனீஸ் மூவின்னு நினைக்கிறேன். அதில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பிரெயினோட வளர்ச்சியே வந்து எவ்வளோ இருக்குன்னா, ஒரு 5 இயர்ஸ்க்கு உண்டான கேர்ளோட இதில் தான் வந்து அவள் இருப்பாள். ஸோ படிக்க மாட்டாள், எல்லாத்துலேயுமே தான் இருப்பாள். அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க தம்பி மேலே தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பார். அவனோட ஸ்போர்ட்ஸில் இது போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செலவை தான் வந்து அவர் வந்து பார்த்துப்பாரு. இந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா மட்டும்தான் சப்போர்ட்டு. அப்போ இதுக்கும் படிக்கிறதுக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சும்மா மேக்கப் பண்ணிட்டு ஜாலியாக அந்த மாதிரி தான் வந்து சுற்றிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டியூஷன் சென்டரில் சும்மா சேர்த்து விடுவாங்க. ஸ்கூல்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதனால் சும்மா வீட்டில் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு டியூஷன் சென்டரில் போய் சேரும். அதுக்கப்புறம் அந்த டியூஷன் டீச்சர் வந்து பயங்கரமாக சூப்பராக மோட்டிவேட் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி உங்களுக்கும் ஒவ்வொரு மென்டார் வந்து இருப்பாங்க. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருக்காகவும் வந்து நம்ம வந்துட்டு நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.